ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா எங்கள் ஊர் ஏர்வாடி தர்காவில் இன்றைக்கி சந்தனம் கொடுங்க. நாங்கள் நைட்டு 8 o'clock கிளம்பி தர்காவுக்கு போயிட்டோம். 8 o'clock அவ்வளோவா கூட்டம் வராது. காலையில் மார்னிங் ஒரு 5 o'clock கூடு வர்ற டயத்தில் சரியான க்ரௌட் ஆயிருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு 8 o'clock போயிட்டு ஒரு ராட்டனம் ஆடிட்டு அப்புறம் ஒரு 11 o'clock வந்து தூங்கிட்டு மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் போய் என்ஜாய் பண்ணுங்க. நிறைய ராட்டினம் இருந்துச்சு. நம்மளுக்கு ராட்டினம் ஆட கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எங்கள் பாப்பாவும் அவங்க அப்பாவும் 2 பேரும் ஒரு ராட்டினம் ஆடினாங்க. அப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம். நிறைய கடைகள், நிறைய ராட்டினம் போட்டிருந்தாங்க. செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. குதிரை, யானை, ஒட்டகச்சிவிங்கி எல்லாமே வந்துருந்துச்சு. எப்படி பொழுது போச்சுன்னே தெரியலைங்க. ஆனால் எந்த வருஷம் இருக்கிறத விட இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். பாருங்கள், ரொம்ப தைரியமாக எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பாப்பாவும் போனாங்க. கடைசியில் இறங்கி வரும்போது 2 பேரும் அழுதுகிட்டே வந்தாங்க. அந்தளவுக்கு 2 பேரும் ராட்டினத்தை பயந்துக்கிட்டு வந்தாங்க. நான் அப்படியே சுற்றி இப்படி ராட்டினத்தப்பெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஏன்னா நைட் டயத்தில் அவ்வளோவா கூட்டம் வராது. அப்புறம் ஒரு 12 o'clock மேலே தான் கூட்டம் அதிகமாக வரும். நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதெல்லாம் இங்கே வந்து நிற்கவே இடம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இங்கே. இப்போ என்னன்னு தெரியலை, கூட்டம் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதாவது மத ஒற்றுமையோடு நடக்கிற ஒரு திருவிழான்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் திருவிழா தான். எல்லா மதத்தில் உள்ளவங்களும் இந்த இடத்துக்கு வந்து கூடுவாங்க. அப்புறம் என்னங்க, வழக்கம் போல் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது வாங்கி தாங்கன்னு சொல்ல அப்படியே சுற்றி வந்தோம். ஒரு அது என்னதுமா, பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் சும்மா வெட்டியாக சுற்றிக்கிட்டே இருந்தேங்க. அதாவது இப்போ முதல்ல தர்காவுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள்லாம் வரும். இப்போ வந்து கடைகள்லாம் இங்கே பக்கத்தில் இல்லை. எல்லாம் கொஞ்சம் தள்ளி, அதாவது பெரிய ஏர்வாடி பக்கம் போனால் தான் கடைகள்லாம் இப்போ அதிகமாக இருக்குது. அது என்னன்னு தெரில. நாங்களாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது கடைகள் ஃபுல்லாமே தரையாக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ வந்து பெரிய ஏர்வாடிக்கு போனால் தான் கடைகள் இருக்குது. இந்த பொம்மையெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த பொம்மையெல்லாம் 100 ரூபா தான் ஒரு பொம்மை. இப்போ எங்கள் பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால தான் இதை கேட்காம இருக்காங்க. முதல்ல இதே தான் வேலையாக வாங்கிட்டு இருப்போம். இது இந்த அக்கா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப காரம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கி சாப்பிடலை. ஆனால் ரொம்ப அருமையாக அந்த லேடிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் தான் பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.